நேற்று நைட்டு வலையில சிக்கின கம்மா மீன் ஒரு 3 கிலோ இருக்கு. வாங்க நம்ம அதை ஆஞ்சு சுத்தம் செஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கம்மா மீனை வச்சு தேக்கலை மீன் வறுவல் எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்ல கிராமத்து வரைப்படி செம்மையா இருக்க போது வாங்க நம்ம தேக்கலை கம்மா மீன் வறுவல் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கெளுத்தி குறவை இந்த மாதிரி கலவையா கம்மா மீன் எடுத்துக்கோம். உங்களுக்கு கம்மா மீன் கிடைச்சா அதுல செஞ்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா கடல் மீன்லயே இதை செஞ்சுக்கலாம். அதே போல இதுல போடக்கூடிய மசாலா அளவுகளை நீங்க 1 கிலோல செய்யும் போது இதை 3 டிவைட் பண்ணிக்கங்க. மீனை நல்லா 5-6 தடவை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ வாங்க நம்ம மீனுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், அடுத்து மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மீன் வறுவல் மசாலா 6 டேபிள் ஸ்பூன். இதுக்கு மேல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். அதே போல 3 எலுமிச்சம்பழ சாறு. இப்ப தேவையான உப்பு போட்டு மசாலாவை நல்லா பிரட்டி மீன் மேல தடவிக்கலாம். இந்த மீன் மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த மீன் நம்ம தேக்கலையில் வச்சு கட்டிக்கலாம். தேக்கலை வாழை மாதிரி தான் உணவுகளை வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தேக்கலையை சுடுதலில் வச்சு டீயாவும் குடிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற ரத்த கசிவுகளை நல்லா குணப்படுத்தும். மறக்காம இந்த தேக்கலையை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. தேக்கலையை நல்லா தொடச்சி அதில் அலையாத்தி தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி தடவிக்கலாம். இப்போ மீனை எடுத்து இலையில வச்சு இந்த மாதிரி மடித்து நாரால கெட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மீனையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு இலை 2 இலை கணக்கு இல்லை. உங்களுக்கு தேவையான இலையை எடுத்து மீனை சுற்றி கெட்டிக்கங்க. அதே போல் இலை நல்லா ட்ரையாக இருக்கணும். நீங்கள் தண்ணியில் நினச்சிருந்தீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா எண்ணெயில் வைக்கும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ மீனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க, தோசைக்கல்லை எடுத்துக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் சூடானதும் இலையை வச்சு வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அப்பப்போ திருப்பி வேக வச்சுக்கோங்க. இப்போ மீன் நல்லா வெந்ததோ அப்படியே எடுத்து தேக்கலை வாசத்தை சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா அடடா சுவையான தேக்கலை கம்மா மீன் ஒரு ரெடி. 2 பக்கமும் வேக வச்சுக்கோங்க. முடிச்சு பக்கம் நல்லா வேகட்டும். இதுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும். தேக்கலையும் தேங்காய் எண்ணெய் சேரும்போது உடலுக்கு நல்ல பயன் தரும். இலை இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். தேக்கலை மீன் ரெடி ஆச்சு. பாருங்க, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். தேக்கலை மீன் வறுவல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க செய்யும் போது தேக்கலை சின்ன இலையா எடுத்துக்கங்க. ஏன்னா எங்களுக்கு வேக வைக்கும் போது ரொம்ப சிரமமா போச்சு. மத்தபடி மீன் செம்மையா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.